கடையம் புனித இஞ்சாசியார் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு திருப்பலியானது நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலமான கடந்த 5ஆம் தேதி சாம்பல் புதனன்று தொடங்கி 20/4/2025 நேற்று ஈஸ்டர் பண்டிகையுடன் நிறைவடைந்தது. இத்தவக்காலத்தில் எந்த ஒரு ஆடம்பர நிகழ்வுகளை தவிர்த்து ஜபம், தவம், தர்மம் போன்றவைகளை கடைபிடித்தனர். ஆலயங்களில் தினமும் சிலுவை பாதை, ஜபமாலை, நற்கருணை ஆராதனையானது நடைபெற்றது. 19/4/2025 சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு பங்கு தந்தை மனோஜ், திருத்தொண்டர் பிளேமோன், புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் மற்றும் ஆலய இறைமக்கள் முன்னிலையில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு திருப்பலியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கடையம், மாதாபுரம், பொட்டல்புதூர், சங்கரன் குடியிருப்பு, பிள்ளைக்குளம் மற்றும் ஷேர்காரன்பட்டி ஆகிய கிளை கிராமங்களில் உள்ள கேத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கடையம் பங்கு தந்தை மனோஜ், திருத்தொண்டர் பிளேமோன், புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்த போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பை அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 1-12 வரை. வாரத்தின் முதல் நாள் விடியல் காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறையின் வாயில் கல் புரட்டி இருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களிடம் தோன்றினார். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பெண்ணை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருந்தபோது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி சென்று இவை அனைத்தையும் பன்னிருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதல மரியா, யோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கும் கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதட்டலாய் தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார்.
நிகழ்ந்ததை குறித்து தமக்குள்ளே வியப்படைந்து திரும்பிச் சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா வாழ்த்துக்களை நமது பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் மனோஜ் அவர்களின் பெயராலும் என் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல் ஆஃப் யூ. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். எப்படி இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகளாக பயணம் செய்து பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானாய் தேசத்திற்கு சென்றபோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்களோ, பெருமகிழ்ச்சி அடைந்தார்களோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் 40 நாட்களாக ஜெபம் செய்து தவம் செய்து நோம்பிருந்து இன்று இந்த ஒளியின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்று இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழா நாம் ஒவ்வொருவரையும் ஒளியின் மக்களாக வாழவும் வளரவும் அழைப்பு விடுக்கின்றது. அன்பு இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தலையில் இருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவில் இருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோட செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரின் என்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்குகளிலிருந்து கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்து ஏழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பூமி
ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். உலகின் மீட்பரே, உம்முடைய உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இறை மக்கள் அனைவரும் உம்முடைய உயிர்ப்பின் ஒளியை பெற்று திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வள்ளலே, பல்வேறு பிரச்சனைகளால் அல்லல் படும் எம் நாட்டிற்காக வேண்டுகிறோம். எம் நாட்டு மக்கள் உண்மையான விடுதலை பெறவும், எம் நாட்டு தலைவர்கள் சிறப்பாகவும் நேர்மையான முறையில் மக்களை வழிநடத்தவும் வேண்டிய ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இல்லத்தில் விளைவும் மனித விழுப்பின் பயிறுமான அப்பத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏன் வல்லமையிலிருந்து ரசித்து பெற்றுள்ளோம். காட்சி செடியும் மனித விழுப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆத்மபானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான உணவும் கொண்டு எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவரை இறைவன், நாங்கள் இன்று மக்கள் திருமண ஒப்பு கொடுப்பதை பழிவோம். ஆண்டவரே, உம்மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்டவரின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இதோ இறைவனின் செம்மறி, நமக்காக மீண்டுமாக இருளை வென்று ஒளியாக உயிர்த்தெழுந்தவர்
இவரே. இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நிலைவாழ் வழிப்பதாக. ஆமென். இந்த 3 நாள் புனித வார நிகழ்வுகள் சிறப்புற உதவியவர்கள் பலர் உள்ளனர். அவர்களை நேரத்தில் நினைத்து பார்க்க விரும்புகின்றேன். அடுத்ததாக நம்முடைய பங்கிலே எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, உறுதுணையாக இருந்து வீடு அலங்காரம், பூ அலங்காரம் என்று சொல்லி நமக்கு உதவுகின்ற நம்முடைய அண்ணா சபை அருட் சகோதரிகளுக்கு எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக எனக்கு தோளுக்கு தோளாக உறுதுணையாக இருந்து செயலாற்றுகின்ற நம்முடைய பங்கின் செயலாளர் திருவாளர் அந்தோனியாஸ் ஆசிரியர் அவர்களுக்கும், பொருளாளர் திருநிலை செல்வன் சேஸ் அவர்களுக்கும், உதேசியா திருவாளர் சவேரியர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களை விட அதிகமாக என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்பவர்கள் நம்முடைய பாடல் குழுவினர்கள். இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க என்று சொல்லி ஒரு டைப்பை புரிஞ்சு எடுக்கிறேன். அதனால என்னையும் பொறுத்து கொண்டு இந்த தவக்காலம் முழுவதுமாக சிறப்பாக இந்த புனித வாரத்திலே நாம் அமைதியாக இறைவனில் சேர்த்து ஜெபிக்க உதவியவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர்கள். ஆகவே அதில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்க்கின்ற வேளையிலே சிறப்பாக தலைமையேற்று அந்த பாடல் குழுவை நடத்துகின்ற திருவாளர் சுதாசர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்கள், அதே போல நம்ம பூசைக்கு வந்துடுறோம், உட்காரோம், எதிர்த்து போயிடுற பூசை முடிஞ்சோம், அதுதான் நம்முடைய வேலை. ஆனால் இதற்கு பின்பாக பலர் உதவி இருக்கின்றார்கள். சிறப்பாக நம்முடைய பங்கின் இளைஞர்கள், இளம் பெண்கள், மறைக்கல்வி குழந்தைகள் இந்த சேரை போடுறதா இருக்கட்டும், இந்த இடத்த கிளீன் பண்றதா இருக்கட்டும், தாழ்பாய் போடுறதா இருக்கட்டும், இந்த பூ அலங்காரத்துல சிஸ்டர் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும்,
இதை அனைத்தையும் செய்தவர்கள் நம்முடைய பங்கினுடைய இளைஞர், இளப்பெண்கள் மற்றும் மறைக்கல்வி குழந்தைகள். அவர்கள் அனைவரையுமே இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உங்கள் அனைவரின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர், அதே போல பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருமே நான் நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். சிறப்பாக அன்பிய தலைவிகள் கடந்த 40 நாளும் அதன் பிறகு வந்த புனித வாரத்திலும் சிறப்பாக சிலுவை பாதை நடத்துவது, உங்களுடைய அன்பியங்களிலே மக்களை ஒன்றிணைத்து ஞாயிறு திருப்பலியாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை திருப்பலியாக இருக்கட்டும், அதை சிறப்புற செய்து உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல சிரமம் பார்க்காமல் எங்க ஊர்ல பூசை இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டும் இந்த இடத்தில் வந்து திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கிளை கிராம மக்கள் உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரமம் பார்க்காமல் நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்ததனால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். போல இந்த புனித வாரத்தை திருப்பலியை சிறப்பித்தவர்கள் முன்னுரை வாசிப்பதும் சரி, வாசகங்கள் வாசிப்பதும் சரி, அழகாக வாசித்து நான் கேட்டவுடனே அனைத்தையும் செய்து கொடுத்த அனைத்து வாசகர்கள், திருப்பலியை சிறப்பித்த அனைத்துவருக்கும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர், அதே போல நம்முடைய கிளை கிராமத்திலிருந்து மக்கள் இங்கு வர குறிப்பாக சங்கரன் குடியிருப்பு மற்றும் பாட்டுத்தெரு, அதுதான் இங்கிருந்து தொலைவில் உள்ளது, அங்கிருந்து இங்கு வர அவர்களுக்கு வாகன உதவியை ஏற்பாடு செய்து கொடுத்து திருவாளர் இன்னாசி அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக இந்த நிகழ்வுகள் தினமலர் நாளிதழிலும் மேலுமாக லோக்கல் சேனலான மயூரி சேனலிலும் ஒளிபரப்பாக உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே சகோதரருக்கு எனது சார்பாக மீண்டுமாக ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக அந்த லோக்கல் சேனல் மயூரி உரிமையாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்கள், அதே போல கடந்த 3 நாட்களும் நமக்கு ஒளியும் ஏற்பாடு செய்து கொடுத்த வாசு ஆடியோ மேலும் அவர்களை ஒருங்கிணைத்து செய்து உதவிய திருவாளர் அல்போன்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆலய வெளிப்புறம், ஆலய சுற்றுவட்டாரம் என்று சொல்லி சுத்தம் செய்து உதவியவர்கள் நம்முடைய துப்புரவு பணியாளர்கள், அவர்களை ஒருங்கிணைத்து நம்முடைய கீழக்கடையம் ஊர் தலைவர், துணைத் தலைவர் அனைவருக்கும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தியதற்கும் இங்கு நம்முடைய நாம் அமைந்திருக்கிற இடத்தை தூய்மை செய்ய ஒரு சிலர் நம்முடைய பங்கு மக்களில் ஒரு சிலர் உதவியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதே போல எப்பெல்லாம் இந்த 3 நாளும் கோயிலுக்குள்ள வைக்காம வெளியே வச்சிருவோம், எப்பெல்லாம் சமாளிச்சிருவோம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட நன்கொடை கேட்டேன். முடிந்த அளவிற்கு நீங்களும் நன்கொடை கொடுத்தீர்கள். ஆகவே நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தை நினைத்து பார்த்து எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துருந்தேனா, சரிங்களா, ஒருவேளை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். யாருக்காவது மறந்துன்னா அவர்களையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக கிறிஸ்து உயிர்ப்பினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுதி நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால்
உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வின் வழி தொடர்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.